ஃபோன்பே பிசினஸ் அப்ளிகேஷன் மூலியமா எனக்கு 1 லட்ச ரூபா கொஞ்சம் ஈஸியாவே ப்ராசஸ் பண்ணி கிடைச்சது. அது எப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தேவைப்படுறவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. நான் ஒரு மொபைல் ஷாப் நடத்துறேங்க. அதுக்காக நான் ஃபோன்பே பிசினஸ் அப்ளிகேஷனை யூஸ் பண்றேன் தினசரி பண பரிவர்த்தனைகளுக்காக. இதுல நான் பிசினஸ் பரிவர்த்தனை கொஞ்சம் அதிகமா ஆகுறனால எனக்கு ஃபோன்பேல ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. 1 லட்சம் ரூபாய் நீங்க அப்ளிகேஷன் இதுல அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். தினசரியுமே 370 ரூபாய் நீங்க பே பண்ணா போதும் 365 நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம யோசிச்சு பார்த்தோம். 1 லட்சம் ரூபாய் ஒருவேளை நம்ம வெளியே யார்கிட்டயாவது கடன் வாங்கினோம்னா மினிமம் 5% வட்டி கேட்பாங்க. மாசம் 5000 ரூபாய் வட்டி மட்டுமே கட்டணும். 5% நான் சொல்ல போனா கம்மி. வெளியே எல்லாம் பாத்தீங்கன்னா 10 வட்டி 20 வட்டி எல்லாம் போயிட்டு இருக்கு. நான் சொல்றது மினிமம் வட்டி 5% இல்லாம யாரும் கொடுக்க மாட்டாங்க. 1 லட்சம் ரூபாய் நீங்க வாங்க போறீங்கன்னா 5 வட்டி போட்டீங்கன்னா மாசம் 5000 ரூபாய் வட்டி, ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா வட்டி 60000 ரூபாய் கட்டணும். ஆனா போன்பேல நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்றதுக்காக கரெக்டான பண பரிவர்த்தனைகள் கரெக்டா ஓடிட்டு இருக்கு அப்படின்றதுனால 1 லட்சம் ரூபாய் கொடுத்து தினசரியுமே 370 ரூபாய் கட்டினா போதும் ஒரு வருஷத்துக்கு 365 நாட்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆட்டோ பே மூலியமா நமக்கு அக்கௌண்ட் டெபிட் ஆகுற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லி நானும் அப்ளை பண்ணேங்க. எனக்கு இந்த 2 நாள்லயே இந்த 1 லட்சம் ரூபாய் அமௌண்ட் அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன் பண்ணிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட்ல பணம் டெய்லியுமே 370 ரூபாய் டெபிட் ஆகுற மாதிரி எனக்கு பண்ணிட்டாங்க ஒரு வருஷத்துக்கு. அதுலயே ஒவ்வொரு நாளைக்கு மைனஸ் ஆகும்போது ஒவ்வொரு நாளைக்கு மைனஸ் ஆகுற அமௌண்ட் எவ்வளவு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் சம்திங் இன்ட்ரெஸ்டா வருது. நான் கணக்கு போட்டு பார்த்தேன். ஒரு வருஷத்துக்கு அப்படின்றப்ப நமக்கு இதுல இன்ட்ரெஸ்டும் கம்மியா தான் இருக்கு. முதல்ல அடைச்சு முடிச்சிடறோம் 1 லட்சம் ரூபாய்க்கு. ஆனா இதுவே நம்ம வெளியே கடன் வாங்கினோம்னா வட்டியை மட்டும் தான் அடைச்சுக்கிட்டு இருப்போம். முதல்ல கடைசி வரைக்கும் அடைக்கவே மாட்டோம். இது நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. எனக்கு 2 நாள்ல இந்த அமௌண்ட் கிடைச்சிச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குதா அப்படின்னு யூஸ் பண்ணி பாருங்க. சிறு குறு தொழில் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. வெளியே அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தா போதும். அதுல ஆல்ரெடி நமக்கு அட்டாச்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு தடவை கன்ஃபர்மேஷனுக்காக கேட்கறாங்க. செக் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கிடைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. இதே மாதிரி தான் கூகுள் பிசினஸ் அப்ளிகேஷன்லயும் பேடிஎம் பிசினஸ் அப்ளிகேஷன்லயும் லோன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா கொண்டு வந்திருக்காங்க. சிறு குறு தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வெளியில போய் கேட்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஆன்லைன்லயே பண்ணிட்டு போயிடலாம். ஆனா ரீபேமெண்ட்டை கரெக்டா நம்ம பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட்ஸ் நமக்கு நம்பி அதுல இருந்து கொடுப்பாங்க. நம்ம பெட்டரா யூஸ் பண்ணிக்க முடியும் பிசினஸ்க்காக. இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. மோட்டிவேஷன் நல்லா இருக்கும். தேங்க்யூ.